ஹாய் மக்களே, நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹலோ, நாங்கள் எங்கள் கடையிலேருந்து ரீல்ஸ் எடுக்கிறத பார்க்க போகிறோம். ரீல்ஸ் எடுக்கிறது இல்லைப்பா, நம்ம வந்து டெய்லி எப்படி ரீல்ஸ் எடுப்போம், இந்த கடையில் எப்படி என்னென்ன வீடியோஸ் எல்லாம் எப்படி எப்படி பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கடையை பற்றி சொல்லுங்கப்பா. நம்ம கடை நாங்கள் வந்து இந்த கடை தொடங்கி 5 வருஷம் ஆச்சு. இந்த கடையில் அப்படி நடத்திட்டு இருந்தோம். ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு மத்தியானம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ரீல்ஸ் எடுப்போம். ஒவ்வொரு யோசித்து வந்து ஒவ்வொன்றையாக எடுத்துகிட்டு இருக்கோம். சரி. ஸோ அதான் நம்ம வந்து இந்த கடையில் தான் மேக்ஸிமமான வீடியோஸ் வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த கடையை வந்து ஒரு குட்டி விலாக் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் வீடியோஸ் எடுக்கிறோம். நிறைய பேர் எங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி எடுக்கிறீங்க, என்ன மொபைல் எடுக்கிறீங்க, ஸோ மைக் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ அது மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி ஒரு சின்னதாக ஒரு யாராச்சும் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கடையை பற்றி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், கடை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும் அப்படின்காக எங்களுக்கு ஒரு மெமரிஸ் இருக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோஸ் இருக்கிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு மத்தியானம் வந்து கடையில் 1 மணிலேருந்து 3 மணி வரை வீடியோ எடுப்போம். எடுத்து வந்து எடிட்டிங் எல்லாம் பண்ணி போட்டுட்டே இருக்கிறோம். நிறைய வீடியோக்கள் நாங்கள் எடுத்திருக்கோம். இது எல்லாமே இந்த கடையில் தான் எடுத்திருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா தெரியும், கடைக்கு வந்து ஆட்களே வராத மாதிரி இருக்குல்ல. அதான் இந்த மதிய டைம், நாங்கள் இப்போ கூட மத்தியானம் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து ஆட்கள் அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ மற்ற காலையிலையும் ஈவினிங்லேயும் வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். க்ரௌட்னா அந்த அளவுக்கு இல்லை, கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மத்தியான டைமில் எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால இந்த டைம் தான் நாங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது. ஸோ இது வந்து எங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இது ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டும் கூட. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அதில் வந்து ஒரு 3 கால் இருக்குது. ஸோ இப்படி வச்சுட்டோம்னா அப்படி நின்றோம். அதில் ஃபோனை மாட்டிக்கிட்டு எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து ஹைட் வேறு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைட் வேறு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை வச்சு தான் நாங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கேமராமேன் இல்லை. கடையை வந்து குட்டி ஒரு vlog வந்து இதில் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ காய்ஸ், இதுதான் நம்ம கடையோடைய ஒரு அவுட் சைடு. வெளியிருந்து பார்த்தீங்கன்னா கடை இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்ம கடை. இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, மாடத்திட்டு வெள்ளை சர்ச்சுக்கு அப்படியே பேக் சைடில். ஸோ இங்கே தான் நம்ம கடை இருக்குது. இதுதான் நம்ம கடை. ஸோ கடைக்கு உள்ளே போகணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு கடையாக இருக்காது, நம்ம கடையை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இதில் ஒரு சின்ன ஒரு டீ கடை மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய வீடியோஸ் வந்து டீ மாதிரிப்பட்ட வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து டீ கடை, ஸோ இந்த பார்ட் வந்து அந்த மளிகை கடை. ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த வெளியில் இருக்கிற போர்ஷன்லேயே நம்ம நிறைய வீடியோஸ் எடுத்திருப்போம். இதில் உட்காந்துருக்கிற மாதிரி, இந்த படியில் உட்காந்துருக்கிற மாதிரி, அந்த டீ கடையில் நின்று டீ கொடுக்குற மாதிரி, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே இதில் பண்ணியிருப்போம். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை இருக்கிற அந்த டேபிளில் தான் மேக்சிமமான வீடியோஸ் வந்து இந்த டேபிளில் தான் நம்ம பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய எனக்கு ஒரு 10 மில்லியனுக்கு மேலே போன வீடியோ எல்லாமே இந்த இடத்துல பண்ண வீடியோ தான். ஸோ இதில் தான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டோன்னா, ஃப்ரெண்டில் அப்படியே அருண் ஐஸ்கிரீம் இருக்கும். அப்படியே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹாய்ப்பா. ஸோ என்னென்னா, ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து OnePlus 70 அப்படின்னு ஒரு மாடல், ஒரு பழைய மாடல், 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃபோன். அதில் தான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதுதான் கடையோடைய உள்ளே இருக்க வியூ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து சின்னராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ஒரு கிரேட் ஆக்டர். ஒரு ஆமாம், சித்தந்தோப்பு சின்னராஜ்னு சொல்லிட்டு பையனோட ஒரு தாத்தா, அவரும் வந்து எங்களுக்கு கூட நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடியும் வெளியே இருந்து நிறைய பேர் கடைக்கு வரச்சுமே அவங்களும் எங்களுக்கு என்ஜாய் பண்ண, எது கூடால இருந்து எங்களை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தங்கச்சி, நான், அப்பா 3 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தங்கச்சி வந்து ஒர்க் விஷயமா வெளியில் இருக்கிறதுனால அவளும் பண்ண முடியல. அவள் சில டைம் எல்லாம் வரும்போது நாங்கள் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ இதுதான் நாங்கள் ஓவராலாக நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் இப்படி பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலாம், ஏன்னா நாங்கள் இனி வந்து ஃபியூச்சரில் லாங் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மாதிரி அந்த மாதிரி லாங் வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இது வரைக்கும் ஷார்ட்ஸாக ஒரு 30 செகண்ட், அதிகபட்சமாக 1 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ போட்டிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து லாங் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இப்படி பண்ணலாம்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை வந்து பண்ணுறோம். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. வேறு ஏதாவது இருக்கப்பா? வேறு ஒன்றும் இல்லை.
எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி, ஓகே, பாய்.